அண்ணா இது இன்னும் டைரி. அது அப்படி போடுவாருமா? என்னையா என்ன பண்ண? அண்ணா ஓட. நில்லு. நில்லு. ஓடாத. யோ ஏய்யா. ஏய் எங்க போய்டா வா. சரிண்ணே. என்னக்கா பலமான யோசனையில் இருக்க? அந்த ஸ்ரீனிவாசன் பத்தி தான். இது வரைக்கும் இந்த அபிராமி தான் எல்லாருக்கும் செக் வச்சா. எனக்கே அந்த ஆளு செக் வச்சுட்டான். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ என்னக்கா பண்றது? அவன் கேட்ட மாதிரி ஆர்கியோட பிசினஸ் அவனுக்கு, மற்ற சொத்தெல்லாம் நமக்குன்னு டீல் பேசிட வேண்டியதான். அப்படி பேசினா என்ன முட்டாள் மாதிரி பேசுற? அப்படி நம்ம பேசலனா அந்த மூர்த்தியை கொண்டு வந்து மாமா முன்னாடி நிக்க வைப்பான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரோட ஆட்டமும் க்ளோஸ், நடுத்தருதான். ஆமாக்கா, அந்த ஸ்ரீனிவாசன் நம்மள பயங்கரமா கார்னர் பண்ணிட்டான். மூர்த்திங்கிற ட்ரம்ப் கார்டு அவன் கையில இருக்கிறதுனால நம்மள பிளாக்மெயில் பண்ணி ஆதாயம் அடையலான்னு பாக்குறான். புத்திசாலிதான். ஷாம், அந்த ஸ்ரீனிவாசன் கேட்கறதெல்லாம் ஆர்கியோட பிசினஸ். அது நமக்கு தேவையில்லை, அதை கொடுத்துடலாம். ஆனா நான் யோசிக்கிறதெல்லாம், இந்த மூர்த்தி எப்படி அந்த ஸ்ரீனிவாசன் கையில மாட்டினா? நம்மளை பத்தி அந்த மூர்த்திக்கு எல்லாமே தெரியும்னு இந்த ஸ்ரீனிவாசன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்? அதான்க்கா எனக்கும் தெரியல. சரி, நம்மளை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச மூர்த்திய எப்படி இவ்வளவு நாளா அசால்ட்டா விட்டா? மூர்த்தி நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு. அப்பா இறந்த அப்புறம் அந்த ஆள் எங்கேயோ போயிட்டான். இப்படி திடீர்னு திரும்பி வந்து நிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? அக்கா, மூர்த்தியை பத்தின விஷயம் ஸ்ரீனிவாசனுக்கு மட்டும்தான் தெரியுமா இல்ல வேற யாருக்கா தெரியுமா? இல்ல, இத நான் எதுக்கு கேக்குறேன்னா, புரியுது நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு தெரியும். அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மூர்த்தி விஷயம் தெரிஞ்ச மாதிரி சாந்திக்கும் அர்ஜுனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை அதிகமாயிடும். அதானே? அதான். நீ நினைக்கிறதோட நிறுத்திடாம ஒரு முக்கியமான வேலையும் பண்ணு. சொல்லுக்கா. அந்த மூர்த்தி ஸ்ரீனிவாசன் கஸ்டடியில் இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே நமக்கு ஆபத்து தான். அந்த மூர்த்தி எங்க இருக்கான்னு நீ கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்ரீனிவாசன் பையன் கௌதம் உன்னோட ஃப்ரெண்டு தானே? அவன்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசி இந்த மூர்த்தி எங்க இருக்கான்னு கண்டுபிடி. ஸ்ரீனிவாசன் கஸ்டடியில் இருக்கிற மூர்த்தி நம்ம கஸ்டடிக்கு வந்தாகணும். சரிக்கா, ட்ரை பண்றேன். மதன் வரான் பாரு.
மாமா உள்ள வரலாமா? என்னடா கேள்வி இது? ஆ? வா உள்ள. இது உன் தாய் மாமா வீடு. இங்க உள்ள வரதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன புதுசா பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு எங்களை இன்சல்ட் பண்ற மாதிரில இருக்கு. அப்படி இல்ல மாமா. நீ இந்த வீட்டுக்குள்ள எப்ப வேணாலும் வரலாம். நீ இங்க வந்ததே சந்தோஷம்தான். என்னப்பா பாக்குற? அம்மாவை பார்க்கணும் மாமா. உங்க அம்மாவை நாங்க நல்லபடியா தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரியாதா மாமா? இருந்தாலும் மூத்த மக இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அம்மாவை ஏன் வீட்டுக்கு கூட்டு போய் வச்சுக்க முடியலையேன்னு வருத்தமா இருக்கு. தம்பி, நம்ம நாட்டு கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் ஒரு அர்த்தத்தோட தான் இருக்கு. அதை நம்ம மீறும்போது சில சங்கடங்களை சந்திச்சுதான் ஆகணும். லட்சுமி, அவன் உங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கான். எதுக்கு தேவையில்லாதெல்லாம் இப்ப பேசிக்கிட்டு? ஆ? இல்ல மாமா, அத்தை பேசிட்டோம். அவங்க ஒன்றும் தப்பா பேசலையே. என் மேல உள்ள பாசத்துல தான் பேசுறாங்க. இருந்தாலும் என்னோட நிலைமைய நான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா புரிய வைப்பேன். அம்மா. மதன், நல்லா இருக்கியாப்பா? நான் எங்கேயோ இருக்கேன். என் அம்மா அவங்க தம்பி வீட்டுல இருக்கும்போது என்னால எப்படிமா நல்லா இருக்க முடியும்? அது நான் வாங்கி வந்த வரம். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அம்மா, இது ஒரு வகையில என்ன குத்தம் சொல்ற மாதிரி இருக்குமா? நான் யாரையும் குத்த சொல்லலப்பா. நல்ல புருஷன் கிடைக்கிறதும் நல்ல பிள்ளைங்க கிடைக்கிறதும் சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு எனக்கு கொடுப்பு நல்ல அவ்வளவுதான். இல்லனா இவ்வளவு வயசுக்கு அப்புறம் புருஷன்கிட்ட கோச்சுக்கிட்டு இப்படி பிறந்த வீட்டுல வந்து இருப்பேனா? அதுதாம்மா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ ஒரு நாள் கூட அப்பாவை பிரிஞ்சதே கிடையாது. விதி. பிரியணும்னு இருந்தா நாம என்ன பண்ண முடியும்? விதி இல்லம்மா, எல்லாம் அந்த ராட்சசி பண்ண சதி. இல்ல, நம்ம தோத்துட்டோம்ப்பா. தோத்தவங்க ஜெயிச்சவங்களை திட்டு என்ன பிரயோஜனம் சொல்லு? அம்மா, நம்ம தோத்தாலும் பரவாயில்ல. ஆனா அப்பாவையே இழந்துருவோமோன்னு பயமா இருக்குமா? அம்மா, அவ மனசுல இருக்கிற விஷத்தால இந்த உலகத்தையே அடிச்சிருவா. அப்பாவை, அவர் பிசினஸ், அவர் குடும்பத்தை அடிக்கிறது அவளுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லம்மா. அம்மா, நீங்க இருக்கும்போது என்னைய சாந்தியை வெளியே அனுப்பிச்சுவேன். நீங்க இல்லனா அப்பாவை வெளியே அனுப்புறதுன்னு அவளுக்கு கஷ்டம் இல்லம்மா. மதன், என்னப்பா சொல்ற? ஆமா மாமா, அந்த அபிராமி எதையும் செய்வா. அண்ணி மட்டும் அவகிட்ட தனியா போராட முடியுமா? முடியும். அம்மாவால கண்டிப்பா முடியும். அம்மா அங்க இல்லாதனாலதான் அப்பா கோவப்படுறாரு. இதே அம்மா அங்க இருந்தாங்கன்னா அம்மா கிட்ட பேசாமனா இருக்கலாம். ஆனா கோவப்பட மாட்டாரு. அம்மா அங்க இருந்தா அபிராமிக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். நீ என்ன சொன்னாலும் அவர் கூப்பிடாம நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அம்மா, நீ ஏன் இப்படி பேசுற? இந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா என் பணம் தான் போகும்னு சொன்னியே, அதை மறந்துட்டியா? யோசிக்காதமா. நான் ஏன் இவ்வளவு பதட்டப்படுறேன்னா, அபிராமி கூட நம்ம அப்பாவோட எதிரி சீனிவாசன் பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேம்மா. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து பேசுறாங்கன்னா அது நிச்சயமா அப்பாவுக்கு ஆபத்து தானேமா? இந்த விஷயத்துல நான் என்ன பண்ண முடியும்? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாமா. முதல்ல நீ அந்த வீட்டுக்கு போ. அந்த அபிராமி கிட்ட தந்திரமா நடந்துக்க. அப்பதான் அப்பாவையும் கார்த்திகையும் நம்மளால காப்பாத்த முடியுமா? அம்மா, அவங்க ரெண்டு பேரும் அபிராமியை கண்மூடித்தனமா நம்புறாங்க. அவ சமயம் பார்த்து கழுத்தறுத்துருவா. அப்புறம் நீ நானும் நினைச்சா கூட அவங்கள காப்பாத்த முடியாது. நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ என்ன நினைக்கிறியோ அதைத்தான் நாங்களும் நினைக்கிறோம். மாமா கூட தான் அக்கா இருக்கணும்ன்றதுதான் எங்க ஃபீலிங். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. மாமா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க உதவி செஞ்சீங்கன்னா எனக்கு. நிச்சயமாப்பா, வா போலாம்.
கொஞ்சம் நிறுத்துங்க. என்னங்க, எங்க திவ்யா வீடு எங்க இருக்கு? இந்த பக்கமா போங்க, முதல் மாடி. படி Okay. ஏறணும்னா இடது Okay. பக்கத்துல முதல் வீடு. Thank you. போங்க. அந்த பக்கம் போப்பா. வெயிட் பண்ணுங்க, போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா. வாங்க அத்தை. அத்தை, நான் உங்களை திவ்யா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது உங்களுக்கு தப்பா பண்ணலையே? சேச்சே, இதுல என்னமா தப்பு இருக்கு? திவ்யா தினேஷ்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. நம்ம கம்பெனி லாபத்துல வரணும்னு ராப்பகல பாடுபட்டிருக்கா. அதனால ஒண்ணும் தப்பு இல்லம்மா. வாமா. வாங்கம்மா, வாங்க ஸ்வாதி, உட்காருங்க. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாடி, முதல்ல உங்க அம்மாவை பாக்கணுமா? வாங்கம்மா. ஆ. வாங்க. அம்மா, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. என் முதலாளியோட சம்சாரமா உங்க அம்மாவும் வந்திருக்காங்க. வேண்டாமா, ரெஸ்ட் எடுங்க. வணக்கம்மா. அம்மா, என் உயிரை காப்பாத்தினீங்கம்மா. நீங்க என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன். என் மகளும் அப்படித்தான். சாகர வரைக்கும் அவளும் உங்களை மறக்க மாட்டா. ஐயோ, என்னவா அது? மனுஷங்களுக்கு செய்யற உதவி ஏதோ என்னால முடிஞ்சது நான் செஞ்சேன். இறைவனோட கருணையும் டாக்டரோட திறமையும் தான் உங்களை காப்பாத்துச்சு. ரொம்ப சந்தோஷம். அம்மா சுவாதி, நீ என் உயிரை காப்பாத்திருக்க. உன்கிட்ட நான் எதுவுமே கேட்க கூடாதுதான். இருந்தாலும் எனக்கு வேற வழியே இல்லம்மா. பரவாயில்லம்மா, எதுவா இருந்தாலும் கேளுங்க. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். திவ்யா, இவ உன் சகோதரி மாதிரி. இவளை நீ கடைசி வரைக்கும் பாத்துக்கணும். நிச்சயமா நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷமா. இந்த நிமிஷமே என் உயிர் பெரியதா இருந்தாலும் என்னம்மா இது? ரொம்ப சந்தோஷப்படுவேன். இங்க பாருங்கம்மா, அப்படி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. இன்னும் பேர பேத்தி எல்லாம் பார்க்க வேண்டாமா? பேசாம படுத்து ரெஸ்ட் எடுங்கம்மா. நாங்க கிளம்புறோம். இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் தயங்காம கேளுங்க. நாங்க கண்டிப்பா செய்வோம். சரிங்கம்மா, ரொம்ப நல்லதும்மா. படுத்து ரெஸ்ட் எடுங்கம்மா. படுத்துக்கோ. வரேன் திவ்யா. வா. ஸ்வாதி, திவ்யா, இவ்வளவு தூரம் என்ன மதிச்சு வீட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இது என்ன பெருசா நினைச்சு பேசிட்டு இருக்க திவ்யா? ரொம்ப தேங்க்ஸ் ஸ்வாதி. பரவாயில்ல விடு. எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணு. இந்தாங்க காஃபி. லட்சுமி, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். இனிமே உன் காப்பியை பத்தி எந்த கமெண்ட்டும் சொல்றதுல முடிவு பண்ணிருக்கேன். தப்பிச்சு போ.
ஹலோ ஹலோமா, நான் தான் பேசுறேன். அப்பா இல்ல? இருக்காங்கப்பா. முக்கியமான விஷயமா, கொஞ்சம் கூப்பிடுங்களேன். என்கிட்ட சொல்ல மாட்டியா? அப்பாவை கூப்பிடுங்கம்மா. என்னங்க, உங்களுக்கு தான் போனு. அர்ஜுன் ஏதோ உங்ககிட்ட தான் பேசணுமா? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். சாதாரண விஷயமா இருந்தாதான் உங்ககிட்டயே சொல்லியிருப்பானே. ஹலோ. ஹலோப்பா, நான் தான் பேசுறேன். அத்தை எப்படி இருக்காங்க? எந்த சேஞ்சும் இல்லடா, அப்படியே தான் இருக்காங்க. மதன் மாமா வந்து பேசிட்ட அப்புறம் கூடவா? அவன் வந்து பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. மாமா வந்து கூப்பிட்டாதான் போவாங்களாம். ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. ஓ, இப்போ எங்க இருக்காங்க? அத்தையா இப்பதான் ரூம்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஒண்ணு பண்ணுங்க. என்ன? இது பாருங்கப்பா, பதிலே பேசக்கூடாது. இப்ப நீங்க பேசுறது உங்க மக அர்ஜுன் கிட்ட இல்ல, ஆர்கே மாமா கிட்ட. என்னடா சொல்ற? புரிஞ்சிக்கோங்கப்பா. சொல்லுங்க மாமா. உங்க குரல் தெரியாதா என்ன எனக்கு? அப்பா, அப்பப்பா. திரும்ப திரும்ப அத சொல்லாதீங்க மாமா. என்ன மாமா இது? நீங்க அக்கா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? உங்க கோபம் தான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே. சொல்லுங்க சொல்லுங்க மாமா. யார போன்ல? என்ன பாலா? மாமா தான் லைன்ல இருக்காரு. பேசுறியா? வேண்டாம், நீயே பேசு. தப்பிச்சேன். மாமா, அக்கா போன்ல பேசுறதுக்கு கூச்சப்படுறாங்க மாமா. என்ன நீங்க வரீங்களா? வேணாம் மாமா. மாமா, அது என் பொறுப்பு மாமா. அக்காவை அந்த வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கறது என் பொறுப்பு. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சரி மாமா. சரிங்க மாப்ள. வச்சிரேன் மாமா, வச்சிரேன். மாமாவுக்கு போய் உன் மேல பாசம் இல்லை. நீ உருகுறார் போன்ல, தெரியுமா? அவரா போன் பண்ணாரா இல்ல நீ போன் பண்ணியா? என்னடி இது? என்னக்கா இப்படி கேக்குற? மாமாவை விட பீம்பு எனக்கு அதிகம். உனக்கு தெரியாது அது? மாமா ஒரு வழியா இறங்கி வந்துட்டாருக்கா. நீதான் கொஞ்சம் இறங்கி வரணும். எதுக்கு? எதுக்கா? என்னக்கா அது? இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் கட்டி எதுக்குன்ற? வீட்டுக்கு போறதுக்கு தான். லட்சுமி, எடுத்து சொல்லுடி. என்னன்னு யோசிக்கிறீங்க?